Dear 10th standard students, exercise 2.5ல 12th sum. இது ஒரு repeated year questionல கேட்ட sum. The ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of 9th term to 13th term. இதுல 6th term, 8th term அதோட AP இந்த ரேஷியோல கொடுத்திருக்காங்க 7:9. நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது 9th டேர்முக்கும் 13th டேர்மோட ஏபிய ரேஷியோல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். 6th டேர்ம் and 8th டேர்ம். 6th டேர்ம் ரேஷியோ T8 equal to 7:9. அவங்க கொடுத்திருக்கிறது இது. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நீங்க ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க போறீங்க. 6th டேர்மையும் 8th டேர்மையும் ரேஷியோல இருக்கத நம்ம எதுல மாத்த போறோம்? டிவிஷன்ல மாத்த போறோம். T6 divided by T8 equal to 7 divided by 9. அடுத்து இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? Tn ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். Tn equal to a plus n minus 1 into d divided by a plus n minus 1 into d equal to 7 by 9. First பாருங்க, இதுல என்னோட வேல்யூ 6. இதுக்கு என்னோட வேல்யூ என்னது? 8. இங்க T8 தானே இருக்கு, அதனால இதுக்கு என்னோட வேல்யூ 8 எடுக்க போறோம். இதுக்கு என்னோட வேல்யூ 6 எடுக்க போறோம். A அப்படி வச்சுக்கோங்க. பிளஸ் என்னக்கு என்னது? 6. 6 minus 1 into D divided by A plus இங்க என்னோட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம்? 8. 8 minus 1 into D equal to 7 by 9. A plus 6 minus 1 5. 5 into D 5D divided by A plus 8 minus 1 7. 7 into D 7D equal to 7 divided by 9. Next step cross multiply பண்ணிக்கோங்க. 9 A plus 5D equal to 7 A plus 7D. இப்போ இன்சைட் மல்டிப்ளை பண்ண போறோம். 9 into A 9A 9 into 5 plus போட்டுக்கோங்க plus 45D equal to 7 into A 7A plus 7 7s are 49 into D 49D. Next step A யோட வேல்யூ எல்லாம் ஒரு சைடும் D யோட வேல்யூ எல்லாம் அதர் சைடும் கொண்டு போக போறோம். இங்க என்ன இருக்கு? 9A இங்க 7A இருக்கு. இது பிளஸ் 7A. இந்த பிளஸ் 7A இந்த சைடு வரும்போது எதா மாறிடும்? மைனஸ் 7A ஈக்குவல் டு D. இங்க என்ன இருக்கு? 49D. இந்த சைடு இருக்க பிளஸ் 45D ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் 45D. இப்ப சப்ராக்ட் பண்ணிடுவோம். 9 minus 7 2A ஈக்குவல் டு 49ல இருந்து 45 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 4D. நமக்கு என்ன வேணும்? A யோட வேல்யூ தான் வேணும். இப்போ A அந்த சைடு வச்சுட்டு 4D மல்டிப்ளைல இருக்கக்கூடிய 2 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது எதுல வந்துடும்? டிவைட்ல வந்துடும். டிவைடட் பை 2. 1 2 is 2. 2 2s are 4. A யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2D. நெக்ஸ்ட் நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 9th டேர்முக்கும் 13th டேர்முக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். அதாவது T9 is to T13. இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். இந்த T9 is to T13 டிவிஷன்ல மாத்திக்குவோம். T9 divided by
T13 equal to இப்போ Tn ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. T9க்கு Tn ஃபார்முலா என்னது? A plus n minus 1 into D divided by A plus n minus 1 into D. T9 by T13 equal to A அப்படி வச்சுக்கோங்க. A plus என்னோட வேல்யூ இங்க 9 எடுக்கணும். 9 minus 1 into D by A plus இதுக்கு என்னோட வேல்யூ 13. 13 minus 1 into D. T9 by T13 equal to A அப்படி வச்சுக்கோங்க. A plus 9 minus 1 8 8 into D 8D by A plus 13 minus 1 12 12 into D 12D. T9 by T13 equal to இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த A இருக்க இடத்துல A யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2Dன்னு. அதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 2D plus 8D by A இருக்க இடத்துல என்ன போடணும்? A யோட வேல்யூ என்னது? 2D plus 12D. T9 by T13 equal to 2 plus 8 10. 10D by 2 plus 12 14D. Dயும் Dயும் கேன்சல் பண்ணிருங்க. 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 7 2s are 14. 5 2s are 10. T9 by T13 என்ன கிடைச்சிச்சு நமக்கு? 5 by 7. இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இத 9th term to 13th termோட வேல்யூவை ரேஷியோல கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம டிவிஷன்ல இருக்கதை எதுல மாத்திக்கலாம்? ரேஷியோல மாத்திக்குவோம். T9 is to T13 equal to 5 is to 7. இதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். Thanks for watching students.